இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வலையில் சிக்க வைத்து என் மகனை கொன்று விட்டார்கள். தங்காக்கில் வெட்டி கொல்லப்பட்ட ஆடவரின் தாய் குமுறல். ஜொஹூர் தங்காக்கில் பொதுமக்கள் கண்முன்னே வெட்டி கொல்லப்பட்ட 38 வயது ஆடவர் டாங் வாய் செங் குறித்த அவரது தாயாரின் குமுறல் அது. இந்த கொலை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். சம்பவம் நடந்த நாளில் என் மகன் ஒருவரை சந்திக்க உணவகத்திற்கு செல்ல போவதாக குடும்பத்தாரிடம் தெரிவித்தார். அவர்களை சந்தித்த போது எல்லாம் சரி, எதுவும் நடக்கவில்லை என்று எனக்கு செய்தி அனுப்பினார். ஆனால் சில மணி நேரம் கழித்து அவர் காயமடைந்தார் என்ற அழைப்பை நான் பெற்றேன் என கிம் மற்றும் தம்மை அடையாளம் படுத்திக் கொண்ட 62 வயது தாய் கூறினார். இந்த சந்திப்பு என் மகனின் உயிரை முடிக்க திட்டமிடப்பட்ட வலையாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றார். குடும்பம் அமைதியாக இருக்காது, மகனுக்காக நீதியை நிச்சயமாக கோருவேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மார்ச் 14ஆம் தேதி மாலை 3 பேர் பாராங்கத்தியுடன் துரத்தி ஓர் உணவகத்தின் முன் வெய் ஷெங்கை சரமாரியாக வெட்டினர். ஜம்ரி வினோத் என்று குற்றம் சாட்டப்படவில்லை, விசாரணை தொடர்கிறது. சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீதான விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. எனவேதான் அவர் இன்னும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை என போலீஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜம்ரி இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என இன்று காலையில் இருந்தே வதந்திகள் பரவிய நிலையில் அதனை மறுக்கும் விதமாக PDRM அவ்வாறு கூறியது. இவ்வேளையில் தனது கட்சிக்காரர் எப்போது நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை என ஜம்ரியின் வழக்கறிஞரும் கூறியுள்ளார். இந்திய சமூகத்தை அவமதித்ததாகவும் வன்முறையை தூண்டியதன் பேரிலும் ஜம்ரி வினோத் குற்றம் சாட்டப்படலாம் எனவும், ஆனால் அவரும் சர்ச்சைக்குரிய மற்றொரு சமூக ஆர்வலருமான தமீம் டஹ்ரியும் தாய்லாந்துக்கு தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீஸ் முன்னதாக கூறியிருந்தது. ஆனால் ஜம்ரியோ நான் எங்கும் ஓடி ஒழியவில்லை, போலீசுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என பேஸ்புக்கில் கூறியிருந்தார். ஆஸ்திரேலிய பொது விருது சாம்பியனான சிவசங்கரி முடிவுக்கு வந்த 13 கால வெற்றி வறட்சி. மலேசிய ஸ்குவாஷ் நட்சத்திரம் சிவசங்கரி 2026 ஆஸ்திரேலிய பொது விருது மகளிர் பட்டத்தை வென்றுள்ளார். பிரிஸ்பேனில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் மரினா ஸ்டெஃபனோனி அவரை வென்று 28 நிமிடங்களில் 3-0 என்ற செட் கணக்கில் அவர் வீழ்த்தினார். இது 2025 பிப்ரவரியில் சின்சினாட்டி ஸ்குவாஷ் போட்டியில் பெற்ற வெற்றிக்கு பிறகு 13 மாத இடைவெளிக்கு பின் சிவசங்கரிக்கு கிடைத்த முதல் வெற்றியாளர் பட்டமாகும். சிவசங்கரியின் வெற்றி வறட்சி முடிவுக்கு வந்திருப்பதை பாராட்டி முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்நாள் கூட்டரசு பிரதேச அமைச்சருமான ஹன்னாயோ பேஸ்புக்கில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் சகாப்தம் டத்தோ நிக்கோல் டேவிடுக்கு பிறகு நாட்டின் பெருமையை உலக ஸ்குவாஷ் அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது சிவசங்கரி என்று அவர் பதிவிட்டிருந்தார். செக்கு சந்திரா வீட்டு தாக்குதல், சந்தேக நபரின் மனைவி கை விலங்கிடப்பட்டு லாக்அப்பில் வைக்கப்பட்டாரா? குடும்பத்தினர் கேள்வி. செக்கு சந்திரா வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட நாசவேலை தொடர்பாக கணவனை பிடிக்க மனைவி கைது செய்யப்பட்டாரா? குடும்பத்தார் அவ்வாறு கேள்வி எழுப்பி புகார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சிக்கு சந்திராவை மிரட்டும் வகையில் பூச்சோங் தாமான் கென்டாராவில் உள்ள அவரது வீட்டில் அண்மையில் மர்ம நபர்கள் 3 கார்களை தீயிட்டு சேதப்படுத்தினர். கணவர் சரணடைவதாக கூறியும் மனைவியை போலீஸ் நிலையம் வர வைத்து விலங்கிட்டு லாக்அப்பில் ஒரு நாள் இரவு வைத்ததாக கூறப்படுகிறது. தவறே செய்யாதவரை, அதுவும் குடும்ப பெண்ணை அவ்வாறு செய்தது நியாயமா என சுபாங்ஜயா போலீஸ் நிலையத்திற்கு முன் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு போலீஸ் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், காலம் தாழ்த்தாமல் கைதானவர்களை விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். அந்த 7வரில் 3 முதலில் கைது செய்யப்பட்ட வேளை 4 பின்னர் தாங்களாகவே போலீசிடம் சரணடைந்தனர். தமிழக சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், மே 4 முடிவு அறிவிப்பு. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒரே கட்டமாக மாநிலம் முழுவதும் அன்றைய தினமே அனைத்து 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இவ்வேளையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியே ஒரு கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5.67 கோடி பதிவு பெற்ற வாக்காளர்கள் இருக்கும் வேளை புதுவையில் 9.44 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர்.
முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திமுக, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் ஆகியவற்றுடன் புதியதாக அரசியலில் நுழைந்துள்ள நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் ஆகிய தரப்புகளுக்கு இடையே 4 முனை போட்டியாக தற்போதைய நிலவரப்படி தேர்தல் விளக்கம் உள்ளது. வரலாற்றில் முதல் தடவையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியில் அமரும் வேட்கையில் திமுக உள்ளது. அதே சமயம் 5 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடிக்க பிஜேபி துணையுடன் அதிமுக மும்முரம் காட்டி வருகிறது. யாருடனும் கூட்டணி சேராமல், கொள்கை மாறாமல் மீண்டும் தனித்தே நிற்கும் என நாம் தமிழர் கட்சி இம்முறையாவது சட்டமன்றத்தில் கணக்கை தொடங்கிவிட நம்பிக்கை கொண்டுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியில் விஜய் இணையக்கூடும் என வதந்திகள் பரவி வந்தாலும் இவர்களுக்கு கடும் போட்டியாக எடுத்த எடுப்பிலேயே முதல்வராகும் கனவில் விஜய் களத்தில் தற்போது வரை நிற்கிறார். மலேசியர்கள் தாங்களே பயிரிட வேண்டும், கருத்தை தற்காக்கும் மாட்சாபு. மலேசியர்கள் தங்கள் வீடுகளில் காய்கறிகளை பயிரிட வேண்டும் என்ற தனது கருத்தை விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் ரத்துஸ்ரீ முகமது சாபு தற்காத்து பேசியுள்ளார். இந்த ஆலோசனை அரசாங்கத்திடம் உணவு பாதுகாப்பு திட்டம் எதுவும் இல்லை என்பதை காட்டுவதல்ல என அவர் விளக்கம் அளித்தார். மாறாக நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு கூடுதல் முயற்சியாக மக்கள் இதை பார்க்க வேண்டும் என்றார் அவர். மேற்காசியா உட்பட உலகளாவிய அரசியல் பதற்றம் மற்றும் பொருட்கள் விநியோகத்தில் ஏற்படும் தடைகள் காரணமாக எதிர்காலத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. இதனால் வீட்டு தோட்டங்களில் மிளகாய், கத்தரிக்காய் மற்றும் வெங்காயத்தாள் போன்ற விரைவாக வளரக்கூடிய பயிர்களை மக்கள் வளர்க்கலாம் என அவர் ஊக்குவித்துள்ளார். இந்த பரிந்துரையை ஏளனம் செய்ய ஒன்றுமில்லை என்றார் அவர். சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளும் நகர்ப்புற விவசாயத்தை ஊக்குவித்து வருவதையும் மாட்சாபு சுட்டிக்காட்டினார். 98வது ஆஸ்கார் 6 விருதுகளை வாரி குவித்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்று நடைபெற்ற 98வது ஆஸ்கர் விருதளிப்பு விழாவில் சிறந்த படம் மற்றும் சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 6 விருதுகளை ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வாரி குவித்தது. இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் இந்த படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருதை பெற்றார். சிறந்த துணை நடிகர் விருது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்திற்காக ஷான் பென்னுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது சின்னர்ஸ் படத்திற்காக மைக்கேல் பி ஜார்டன் வென்ற வேளை சிறந்த நடிகைக்கான விருது ஹாம்லெட் படத்திற்காக ஜெசி பக்லிக்கு கிடைத்தது. சிறந்த அனிமேஷன் படத்திற்கான விருது நெட்ஃபிளிக்ஸ் தயாரித்த K-pop டேமன் ஹண்டர்ஸ் படத்திற்கு கிடைத்தது. இந்த படத்தின் கோல்டன் பாடல் சிறந்த அசல் பாடலுக்கான விருதை பெற்றது. சிறந்த துணை நடிகருக்கான விருது வெப்பன்ஸ் படத்திற்காக எமி மேடிகனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான விருதை நார்வேயின் சென்டிமெண்டல் வேல்யூ வாகை சூடியது. அவ்விருதினை ஹாலிவுட், பாலிவுட் திரை தாரகை பிரியங்கா சோப்ராவும் நடிகர் ஜேவியர் பேட்டமும் எடுத்து வழங்கினர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்கர் மேடை ஏறி பிரியங்கா விருது வழங்குகிறார். ஈப்போவில் அண்டை வீட்டுக்காரரின் மகன் கால்வாயில் சடலமாக கிடந்தார். அதிர்ச்சியில் உறைந்து போன ஆடவர். பேராக் ஈப்போவில் 58 வயது ஆடவர் தனது வீட்டின் அருகில் கால்வாயில் தான் கண்டெடுத்த ஒரு இளைஞரின் சடலம் உண்மையில் அண்டை வீட்டுக்காரரின் மகன் என தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். இச்சம்பவம் தாமான் மெலங்கபு இம்பியானா ஆற்றில் பகுதியில் நிகழ்ந்தது. அவர் தனது காரை நிழலில் நிறுத்த முயன்ற போது காருக்கு ஏதோ தடையாக இருந்தால் கீழே இறங்கி பார்த்தார். அப்போது கால்வாயில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அந்த உடல் வெறும் 30 மீட்டர் தொலைவில் வசிக்கும் அண்டை வீட்டுக்காரரின் மகன் என தெரிய வந்தது. அந்த இளைஞர் ஒரு கல்லூரி மாணவர் என்றும் கூறப்படுகிறது. உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்தார் என சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மற்றபடி குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லாததால் இச்சம்பவம் திடீர் மரணமாக போலீசார் வகைப்படுத்தி விசாரிக்கின்றனர். துவாரான் கார் சேமிப்பு கிடங்கில் தீ, 700 கார்கள் நாசம். துவாரானில் பயன்படுத்தப்பட்ட கார்களின் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தில் சுமார் 700 கார்கள் முழுமையாக எரிந்து நாசமாகின. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த காட்டு தீ இந்த கார் சேமிப்பு கிடங்கிற்கு பரவி இருக்கலாம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அவசர அழைப்பு கிடைத்து பல நிலையங்களில் இருந்து வந்த 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பெரும் சேதம் ஏற்பட்டாலும் தீயணைப்பு வீரர்களால் சுமார்
30 கார்களை காப்பாற்ற முடிந்தது. நல்ல வேளையாக யாருக்கும் காயம் அல்லது உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான உண்மை காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செராஸ் கோவிலில் 30,000 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஆடவன் கைது. கோலாலம்பூர் செராஸ் தாமான் மலூரியில் ஒரு கோவிலில் இருந்து 30,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை திருடிய ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளான். வெண்கல சிலைகளை, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கதம், வெண்கலத்திலான தொங்கும் விளக்கு உள்ளிட்டவை திருடு போயின. சனிக்கிழமை மாலை புகார் கிடைத்ததும் விசாரணையில் இறங்கிய போலீஸ் 32 வயது சந்தேக நபரை கைது செய்தது. திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட சில கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பவத்தின் போது அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியான வேளை ஏற்கனவே 13 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் அம்பலமானது. விசாரணைக்காக மார்ச் 21 வரை அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக செராஸ் போலீஸ் கூறியது. கிளானில் ரயில் தண்டவாளத்தில் கேபிள் திருட்டு முயற்சி முறியடிப்பு. கிளான் புக்கிட் படாக் ரயில் தண்டவாள வழித்தடத்தில் ஆடவன் ஒருவன் கேபிள் திருடுவதற்கு மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. மலையன் ரயில்வே பிரகத்தின் குற்ற தடுப்பு பிரிவை சேர்ந்த உதவி போலீஸ்காரர்களில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். 33.756 கிலோமீட்டரில் அடிக்கடி கேபிள்கள் திருடப்படும் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட ஆடவன் ஒருவன் திடீரென தப்பியோட முயன்ற போது உதவி போலீஸ்காரர்கள் அவனை வெற்றிகரமாக கைது செய்ததாக மலையன் ரயில்வே பிரகத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது ஏடிபி எனப்படும் தானியங்கி ரயில் பாதுகாப்பான 10 மீட்டர் நீளமுள்ள கேபிள் சுருள், KTMB நிறுவனத்தின் 2 டிராபிக் கிளப்புகள் மற்றும் கேபிளை வெட்ட பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பல கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர் தென்கிளான் போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரிகளிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளான். குற்றவியல் சட்டத்தின் 379வது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சிக்கு சந்திராவை மிரட்டியவர்கள் பயணித்த மோட்டார் அப்பெண்ணுடையதால் தான் அவரை கைது செய்தோம். போலீஸ் விளக்கம். பூச்சோங் தாமான் கின்டாராவில் உள்ள ஒரு வீட்டில் சிக்கு சந்திராவை மிரட்டியது மற்றும் அவரை தாக்கியது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக உள்நாட்டு பெண் ஒருவர் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். அந்த பெண் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவியாகும். பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் பெட்ரோல் ஊற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒரு பெண்ணின் பெயரில் இருந்ததால் தான் அந்த பெண் கைது செய்யப்பட்டார். எனினும் அப்பெண் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சஷிலி கஹார் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை தொடங்கி நேற்று வரை பந்திங், சுபாங் மற்றும் செட்டாங் உள்ளிட்ட பல இடங்களில் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை, ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகம், குற்றவியல் விசாரணை துறை மற்றும் செட்டாங் போலீஸ் தலைமையகம் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் 30 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பான நேரடி விசாரணைக்காக 7 தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேளையில் இதர 5 போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக இன்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் விவரித்தார்.